ஹாய்ங்க. ஆரி கிளாஸ் 3 பார்க்கலாமா? நம்ம வந்து இப்போ வந்து டியூப் பீட் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் போடலான்னு பார்க்கலாம். இதுதான் வந்து டியூப் பீட். டியூப் பீடை வந்து இந்த பீட் நீடில் வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 பை 1 ஸ்டிச் பண்ணுங்கள். இது 1 பை 1 மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த த்ரெட் வந்து நம்ம நார்மலாக ஸ்விங் த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து 1 பை 1 வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வி டைப்பில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட், அதுக்கப்புறம் டியூப் பீட், சுகர் பீட் அந்த மாதிரி வந்து லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டு இந்த மாதிரி வி டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நம்ம வந்து ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கட் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். கட் பீடுங்கிறது நம்ம டியூப் பீட்லேயே வந்து ஸ்மால் சைஸ் தான் வந்து கட் பீடுன்னு சொல்லுவாங்க. அது மைன்யூட்டாக குட்டியாக இருக்கும். அதான் வந்து கட் பீட். கட் பீடு அப்படி தான் நீங்கள் 1 பை 1 ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஈவனாக வரணும். இப்படி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கர்வ் டைப் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கர்வ் டைப் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. கர்வ் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து லோட் பண்ணிக்கோங்க. சுகர் பீட், கட் பீட், சுகர் பீட், கட் பீட் அந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 பை 1 ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அந்த லைன் மேலேயே நம்ம கர்வாக வரணும். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ட்ரையாங்கிள் ஸ்டிச் பண்ணுங்கள். வி டைப்பு இந்த மாதிரி நம்மளே நிறையா வந்து லைன்ஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் ஆகும். நம்ம போட போட உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும். இன்னும் நீங்கள் இந்த மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.